எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியர் மேஸ்திரி இவங்க ரெண்டு பேத்துல நம்ம யார்கிட்ட பில்டிங் ப்ராஜெக்ட் கொடுக்கலாம், யார்கிட்ட கொடுத்தா நம்மளோட பில்டிங் நல்லா தரமா இருக்கும். இது நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்க டவுட் தான். இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம மேஸ்திரினா யாருன்னு பார்த்தலாம். மேஸ்திரிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஒரு மேஸ்திரிகிட்ட கீழே வேலை செய்வாங்க, மேசனா வேலை செய்வாங்க. எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு இப்போ சைட்டில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமே தனியாக ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவாங்க. அவங்க தான் மேஸ்திரி நம்ம சொல்கிறோம். இவங்க மேக்சிமம் லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறாங்க. அதாவது மெட்டீரியல்லாம் வீட்டுக்காரங்களே வாங்கி கொடுக்குற மாதிரி இவங்க மேஸ்திரி டீம் மேசனோட மேஸ்திரி சிட்டால் மம்தியால் அவங்களோட லேபெல்லாம் போட்டு பண்ணுற மாதிரி தான் இப்போ மேக்ஸிமம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மேஸ்திரியும் ஃபுல் கான்ட்ராக்ட் எடுத்தும் பண்ணுறாங்க. இப்போது இன்ஜினியர்னா என்னென்னு பார்த்தலாம். இன்ஜினியருங்கிறவங்க ஒன்று பிஇ சிவிலோ இல்லை டிப்ளமோ சிவிலோ முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியருக்கு கீழே சூப்பர்வைசராக வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு மேஸ்திரிக்கு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் வந்தால் இப்படிலாம் சொல்யூஷன் கொடுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்களே இண்டிவிஜுவலாக ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறவங்க தான் இன்ஜினியர். ஓகே, மேக்ஸிமம் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வித் மெட்டீரியலோட தான் கான்ட்ராக்ட் பிடிக்கிறாங்க. லேபர் கான்ட்ராக்ட் மேக்ஸிமம் பிடிக்கிறது இல்லை. லேபர் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. வித் மெட்டீரியல் எப்படின்னா லேபர் மெட்டீரியல் எல்லாம் A to Z பில்டிங் ப்ராஜெக்ட் முடிகிற வரையும் இன்ஜினியர்ஸ் சார்ந்தது. வீட்டுக்காரங்கிட்ட அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம பில்டிங் யார்கிட்ட கொடுக்கலாம், மேஸ்திரி கொடுக்கலாமா இன்ஜினியர்கிட்ட கொடுக்கலாமா இப்படி கேட்டிங்கன்னா நம்ம யார்கிட்ட வேணால் கொடுக்கலாம். அது நம்மளோட தேவைகளை பொறுத்து மாறும். இப்போ உங்களுக்குன்னு ஒரு கனவு வீடு நீங்கள் கட்ட போகிறீங்க. அது எப்படி இருக்கணும் என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஒரு தெளிவான பிளானிங் வேணும். அந்த பிளானிங்கை யாரு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவான்னு நீங்கள் தேடி பிடிக்கணும். மேஸ்திரிட்டு கொடுக்கணும் இன்ஜினியர்கிட்ட கொடுக்கங்கிறது ஒரு விஷயம்னாலும் அதை தாண்டி இது நம்ம யோசிக்கணும். போய் நீங்கள் பாருங்கள், இன்ஜினியர் ஒரு 4 இன்ஜினியர் பார்க்குறீங்களா, அவங்க பண்ண ப்ராஜெக்ட்லாம் போய் பாருங்கள். அந்த கிளைண்ட்டு கிட்ட பேசுங்க, அவங்க பண்ணியிருப்பாங்களா ப்ராஜெக்ட், அவங்க வீட்டுக்காரங்கிட்ட பேசுங்க. அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை பாருங்கள். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அந்த இன்ஜினியர் எப்படி பில்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு, எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க, எப்படி வேலை நடக்குது, எவ்வளோ நாளாக நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே ரொம்ப முக்கியம்தான். நம்ம எப்பயுமே ஒரு வீடு கட்ட போதில்லை. ஒரு டைம் கட்டும்போது அது தெளிவாக கட்டணும்னா நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். இப்போது நீங்கள் ஒரு மேஸ்திரிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அது உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்காதுன்னா உங்களால் என்னென்ன முடியும்னு நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்பயுமே சைட்டில் இருக்கணும். மேஸ்திரிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா லேபர் கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க, மெட்டீரியல் கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எப்பயுமே சைட்டில் இருக்கணும். இருந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு மானிட்டைஸ் பண்ணணும். அதே மாதிரி மெட்டீரியல்லாம் உங்களுக்கு ரேட் சீப்பாக கிடைக்குமான்னு பார்க்கணும். இல்லைன்னா நம்ம ப்ராஜெக்ட் காஸ்ட் நம்ம நினச்சதோட ரொம்ப பீக்காக போயிடும். நம்ம பில்டிங் முடிக்கும்போது இந்த எம் சாண்டு, பி சாண்டு, சிமெண்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா, தெரிஞ்சவங்க இருந்தால் நீங்கள் மேஸ்திரிட்ட கொடுக்கறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரேட்டை நீங்கள் நம்ம நினச்ச ரேட்டுக்குள்ளே நீங்கள் முடிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை, சும்மா கடை தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியர் கொடுக்குற ரேட்டோட உங்களுக்கு அதிகமாக தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு நீங்கள் நினச்ச ப்ராஜெக்ட் காஸ்ட்டோட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம இன்ஜினியர்ஸ்ட தான் பில்டிங் கொடுக்க போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் நம்ம என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட். வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். அந்த அக்ரிமெண்ட்டில் எழுத்து மூலிமா எல்லா விஷயமும் வந்துடணும். நீங்கள் என்னென்ன கேட்டீங்க, அவங்க என்னென்ன போடுறேன்னு சொன்னாங்க, சிமெண்ட் இதை போடுறேன்னாங்க, கம்பி இதை போடுறேன்னாங்க, அது எல்லாமே அக்ரிமெண்ட்டில் தெளிவாக வந்துடணும். ஏன் அப்படின்னா இன்ஜினியர்ஸ் அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்கோ அதைப்படி தான் பில்டிங் வேலை பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா அதை போடு இதை போடுன்னு கேட்டால் கடைசியாக பண்ண மாட்டாங்க. நம்மளே மறந்து கூட விட்டுருக்கலாம். நம்ம கேட்டிருப்போம், அவங்க வாய் வழியே சொல்லியிருப்பாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அக்ரிமெண்ட்டில் அவங்களும் மறந்து கூட விடலாம், அக்ரிமெண்ட்லேயே வந்திருக்காது. கடைசியில் நம்ம ப்ராஜெக்ட் முடியும் போது 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். அப்படி முடியும் போது கேட்டால் அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா அது பின்னாடி மனசங்கடத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஒன்று நம்ம கவனிக்கணும். 2வது விஷயம் எப்படிப்பட்ட இன்ஜினியர், ஃப்ரெஷ்ஷரா இல்லை எக்ஸ்பீரியன்ஸா, அது முக்கியம் கிடையாது. அவங்க பண்ண ப்ராஜெக்ட் போய் பாருங்க. போய் பார்த்துட்டு அவங்க கிளைண்ட்டு இருக்காங்க இல்லையா, கஸ்டமர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட பேசி பாருங்க. ப்ராஜெக்டை போய் பாருங்க, எப்படி வேலை நடந்திருக்கு எல்லாம் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. 1 மாதங்கிறது 2 மாதம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, தெளிவான முடிவுக்கு வாங்க.
அடுத்தது இந்த ஏமாத்துறவங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வைங்களேன், மேஸ்திரிகிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏமாத்திடுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து மேஸ்திரிகிட்ட போய் கேட்டீங்கன்னு வைங்களேன், இன்ஜினியர்ஸ்னால் ஏமாத்திடுவாங்க, பணம் அதிகமாக வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மைண்டில் எடுத்துக்காதீங்க. ஏமாத்துறவங்க எல்லா ஃபீல்ட்லேயும் எல்லாத்துலேயுமே, கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, எல்லா ஃபீல்ட்லேயுமே எதுக்கு தான் செய்வாங்க. அது வந்து நம்ம தான் வந்து கரெக்டான ஆளை தேடி பிடிச்சி போகணும். ஒருத்தர் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதுனால எல்லா இன்ஜினியர்ஸையும் தப்பு சொல்லிட முடியாது, எல்லா மேஸ்திரிங்களையும் தப்பு சொல்லிட முடியாது. நம்ம பேசினால் கரெக்டாக இருக்காங்களா அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். எந்த ஒரு விஷயத்துக்கு குழப்பிக்காதீங்க. ஒருத்தர் ப்ராஜெக்ட் எடுக்கணும், இப்போ மேஸ்திரி வந்து ப்ராஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னா இன்ஜினியர் பற்றி தப்பாக பேச தான் செய்வார். அது வந்து ஒரு தொழிலுக்காக பண்ணுற விஷயம். அதே மாதிரி தான் இன்ஜினியர்ஸும். ஸோ வந்து நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் பேசுறதால் எப்படி அதை வந்து ஸ்டடி பண்ணுங்கள். தெளிவான விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.